السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் நான் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றிலிருந்து காதியானின் தொடக்ககால சம்பவங்களை குறிப்பிட்டேன். அப்போது அதன் சுற்றுப்புற பகுதிகளை குறித்தும் குறிப்பிட்டேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடக்கச் செல்லும் போது ஒருவர் அவர்களுடன் செல்வார். வழியும் கூட புதர்களின் நடுவே கடந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய பாதையாக இருந்தது. இப்போது காதியான் எவ்வளவு முன்னேறியுள்ளது! சாதாரண குடியிருப்புகளின் முன்னேற்றத்தை போன்ற முன்னேற்றம் அல்ல இது. மாறாக அல்லாஹ் தஆலா அன்னாரிடம் இந்த முன்னேற்றம் ஏற்படும் என்றும் கூறியிருந்தான். பெரிய நகரங்கள் மற்றும் சாலைகளுக்கு அருகே உள்ள குடியிருப்புகள் முன்னேறுகின்றதுதான். ஆனால் காதியான் ஒரு மூலையில் இருந்தது. சாலைகளும் இருக்கவில்லை. இருந்தும் கூட இறைவன் முன்னேற்றத்திற்கான செய்தியை தந்தான். வளர்ச்சியும் ஏற்பட்டது. பிறகு இக்காலத்தில் காதியானை காண்பதற்காக மக்கள் தூர தூரத்திலிருந்து வருகின்றனர். ஜமாத்தின் வசம் இருக்கிற காதியான் பகுதிகளில் ஜமாத் கட்டடங்களின் விரிவாக்கம் அழகு காரணத்தால் சில அரசு விழாக்களையும் கூட அங்கு நடத்துவதற்காக அரசாங்க தரப்பிலிருந்து வேண்டுகோளும் விடுக்கப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த முன்னேற்றத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக எத்துணை மகத்தான அடையாளங்களை காட்டியுள்ளான். நீங்கள் அக்காலத்தை பார்க்காவிட்டாலும் நாங்கள் பார்த்துள்ளோம். இத்துணை அருகிலுள்ள காலத்தில் உள்ள அந்த அடையாளங்களை நீங்கள் சிந்தித்து உணர்வது ஒன்றும் அதிக சிரமம் அல்ல. மாறாக மற்ற அடையாளத்தை விடுங்கள். மஸ்ஜித் முபாரக்கை பாருங்கள். அங்கு ஒரு தூண் மேற்கிலிருந்து கிழக்காக நிற்கிறது. அதற்கு வடக்கில் உள்ள பகுதிதான் அக்காலத்தின் மஸ்ஜிதாக இருந்தது. சில நேரங்களில் இரு வரிசைகள், சில நேரங்களில் ஒரே ஒரு வரிசை மட்டும் இருக்கும். அந்த சிறு பகுதியில் 3 சுவர்கள் இருந்தன. ஒன்று இரு ஜன்னல்கள் உள்ள இடம். அங்கு இமாம் தொழுகைக்காக நிற்பார். அன்னார் அக்கால சூழ்நிலையை விவரிக்கிறார்கள். பழைய பகுதியும் பாதுகாப்பாக உள்ளது. அந்த தூண் பக்கத்தில் ஒரு சுவர் இருந்தது.
அப்பகுதியில் 2 வரிசைகள் தொழுகைக்காக நிற்க முடியும். சில வேளை 2 வரிசைகளும் சில வேளையில் 1 வரிசையும் நிற்கும். எனக்கு நினைவில் உள்ளது, அப்பகுதியில் 3வது வரிசையில் தொழுகைக்காக மக்கள் நின்றால் வியப்புக்கு எல்லையே இருப்பதில்லை. 15 அல்லது 16 தொழுகையாளிகள் வந்தபோது, இப்போது நிறைய பேர் தொழுகைக்கு வந்துவிட்டார்கள் என்று கூறினோம். அன்னார் கூறுகிறார்கள், நீங்கள் அநேகமாக கூர்ந்த அவ்விடத்தை கவனித்திருக்க மாட்டீர்கள். இன்னும் சொல்வதாயின், காதியானில் வசிப்பவர்கள் கூட கூர்ந்து கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அது இப்போதும் கூட உள்ளது. செல்லுபவர்கள் அதனை பாருங்கள், அங்கு வசிப்பவர்கள் இதனை கவனியுங்கள். மாநாட்டுக்கு செல்பவர்களும் அல்லது வருடத்தில் இடையிடையே செல்பவர்களும் அங்கு சென்று நிற்கும் பொழுது பழைய காலத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அதனால் நிச்சயமாக ஈமானில் புத்துணர்வு ஏற்படும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், சஹாபாக்களின் நடைமுறையானது பழைய விஷயங்களை செயல் ரீதியாக செய்து பார்த்து வந்தார்கள். எனவே நீங்களும் சென்று பாருங்கள். இமாம் நிற்கின்ற இடத்தை விட்டுவிடுங்கள். பிறகு கற்பனையான சுவர்களை நிறுத்தி எஞ்சிய பகுதியில் இருக்கக்கூடிய வரிசைகளை கற்பனை செய்து பாருங்கள். எத்துணை பெரிய வெற்றி! பிறகு யோசித்து பாருங்கள், இறைவனது அருள் இறங்கிவிட்டால் அது எதனை எப்படியெல்லாம் ஆக்கிவிடுகிறது. எண்ணி பாருங்கள். பிறகு இதில் நிகழ்ந்த மாற்றங்களை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள். எனக்கு நினைவில் உள்ளது, நெருங்கிய உறவினர்களாக இருப்பவர்களிடமும் மாற்றங்கள் ஏற்பட்டது. முதலில் அவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். பிறகு அந்த உறவினர் ஜமாத்திலும் இணைந்தார். கூறுகிறார்கள், எனக்கு நினைவில் உள்ளது, எங்களுடைய ஒரு பச்சை செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இருந்தது. குழந்தை பருவத்தில் அங்கு விளையாடுவதற்காக அதன் மாடிப்படியில் நாங்கள் ஏறுவதுண்டு. மாடிப்படியில் நாங்கள் ஏறும்போது ஹதரத் மிர்சா சுல்தான் அகமது சாஹிபுடைய பகுதியின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அப்போது பின்னாளில் அஹ்மதியாகிவிட்ட எனது பெரியண்ணை அவ்விடத்தை நான் கடக்கும் பொழுது ஒரு பஞ்சாபி மரபு தொடரை கூறுவார். எனது தாயார் இந்தியாவை சார்ந்தவராக இருந்ததால் என்னால் அதனை புரிய முடிந்ததில்லை. நான் எனது தாயாரிடம் அது பற்றி கேட்டேன். தாயார் கூறினார்கள், அந்த வார்த்தைக்கு பொருள் காகத்தை போன்றே அதன் குஞ்சு என்பதாகும். அதாவது காகம் உமது தந்தையாம், நவுசுபில்லா, அதன் குஞ்சு நீர். ஆனால் நான் இன்னொரு காலத்தையும் பார்த்தேன். இதையெல்லாம் கூறிய அந்த பெரியம்மா, அவர்களுக்கு முன்னால் நான் எப்போதாவது செல்ல நேரிட்டால் என்னை மிகவும் கண்ணியப்படுத்துவார்கள். எனக்காக மெத்தையை எடுத்து விரிப்பார்கள். மரியாதையுடன் கவனிப்பார்கள். நீங்கள் பலகீனமாக இருக்கிறீர்கள், சிரமப்பட வேண்டாம் என்று நான் கூறினாலும் தாங்கள் எனது குரு ஆவீர்கள் என்று கூறுவார்கள். ஒரு காலத்தில் நான் காக்கை குஞ்சாக இருந்தேன். அதே ஆளே இப்பொழுது குரு ஆகிவிட்டார். இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து உங்களால் புரிய முடியும், இறைவன் உலகத்தை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றிவிடுகிறான். மனிதனை பாருங்கள், அவனிடமிருந்து பயனடையுங்கள். உங்களை இறைவனின் நேசத்திற்குரியவர் ஆக்கக்கூடிய மாற்றத்தை உங்களிடம் ஏற்படுத்தி விடுங்கள். அல்லாஹ்வின் கூட்டத்தினருடன் சேர்ந்து விடுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சம்பவங்கள் ஈமானில் புத்துணர்வையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துமாறும் கவனமூட்டவும் நமக்கு இறை நெருக்கம் ஏற்பட காரணமாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் உதவிகள்
ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருக்கிறது என்று நமக்கு தெரிவிப்பவையாக இருக்க வேண்டும். நாமும் கூட அதிலிருந்து பங்கு பெற வேண்டும். காதியானில் வசிக்கும் அகமதிகள் குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நம்மில் பலர் இதனை அறிந்துள்ளோம். இதனை பற்றி அவ்வப்போது கூறவும் படுகிறது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியான் வளர்ச்சியடையும் என்று கூறியுள்ளார்கள். கடந்த ஹுத்பாவில் நான் சம்பவங்களை கூறினேன். காதியான் பியாஸ் நதி வரை பரவிவிடும். இதனை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவின் அடிப்படையில் கூறினார்கள். இந்த முபாரக் பள்ளியில் தொழுகையாளிகளை பற்றி ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால், இந்த மஸ்ஜித் சாதாரண ஓர் அரை அளவை விட அதிகமாக இருக்காது. ஜமாத்தின் எண்ணிக்கையில் வளர்ச்சி, மஸ்ஜிதுகளின் விரிவாக்கம் ஆகியவையும், மேலும் அது மட்டுமன்றி ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியானுடைய முன்னேற்றம் விரிவாக்கம் பற்றி முன்னறிவித்தது அன்னாருடைய அடையாளங்கள் ஓர் அடையாளமாகும். காதியான் அந்த அளவுக்கு இப்போது விரிவாக்கம் பெறவில்லை என்றாலும் நாம் பெரும்பாலான அடையாளங்களை நிறைவேற காணும் இடத்து நிச்சயமாக ஒரு காலம் வரும். அப்போது இந்த அடையாளங்கள் பூர்த்தி அடைவதையும் உலகம் காணும் இன்ஷா அல்லாஹ். நான் ஏற்கனவே கூறியது போன்று இக்கால காதியான் அக்காலத்தின் காதியானை விட பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முன்னறிவிப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது காதியான் வளர்ந்து வளர்ந்து பியாஸ் நதி வரை சென்றடைந்துவிடும் என்பதை பல்வேறு கோணங்களில் எடுத்துரைத்து ஜமாத் அன்பர்களுக்கு அவர்தம் பொறுப்பு குறித்து கவனம் ஊட்டினார்கள். இந்த பொறுப்பு காதியானில் வசிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜமாத் தனிநபரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருபுறம் இந்த ஆதாரம் மூலம் அன்னார் நம்மை தொழுகையின் பக்கம் கவனம் ஊட்டினார்கள். அதிகமானவர்களுக்கு இதற்கு தொழுகையுடன் என்ன தொடர்பு என்று நினைப்பு வரலாம். இதுதான் ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்களுடைய கருத்துகளில் உள்ள ஓர் அழகாகும். ஒரு விஷயத்தின் பல்வேறு அம்சங்களை எடுத்துக்காட்டி அதன் முக்கியத்துவத்தை மேலும் வெளிச்சமாக்கி விடுவார்கள். பியாஸ் நதி வரை சென்றடையும் என்று கூறுகின்ற அந்த விஷயத்தை என்னார் குறிப்பிடும் பொழுது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை கனவில் பார்த்தார்கள், காதியானின் குடியிருப்புகள் பியாஸ் வரை பரவிவிட்டது. அன்னார் கூறுகிறார்கள், நான் இக்கனவில் இருந்து காதியானின் மக்கள் தொகை நிச்சயமாக 10 அல்லது 12 லட்சமானதாக ஆகிவிடும் என்று கருதுகிறேன். அக்கால அளவை வைத்து அன்னார் மதிப்பிட்டார்கள். இக்கால மதிப்பீட்டின்படி இது இன்னும் அதிகமாகலாம். 10 அல்லது 12 லட்சம் பேர் வசிப்பதால் அதன் பொருள் என்னவென்றால் 4 லட்சம் பேர் ஜும்மா தொழ வருவார்கள். அன்னார் மேலும் கூறுகிறார்கள், எனது கருத்தின்படி இதை பற்றி, அதாவது மஸ்ஜித் அக்ஸா மிகவும் விரிவுபடுத்தப்படும். எந்த அளவுக்கு நாம் விரிவுபடுத்த வேண்டி வரும் என்றால் 4 லட்சம் பேர் தொழுகைக்காக வரத்தக்கதாக அது இருக்க வேண்டும். 4 லட்சம் பேர் ஒரு பள்ளிக்கு வருவது மிகவும் சிரமம். மஸ்ஜித் அக்ஸா முடிந்த அளவு விரிவுபடுத்தப்பட்டுவிட்டது. சுற்றுப்புறங்களில் உள்ள இடங்களையெல்லாம் இடித்துவிட்டு மஸ்ஜித் ஆக்கினாலும் கூட இவ்வளவு பேர் தொழுவதற்காக தயார் செய்ய முடியாது. எவ்வளவு விரிவுபடுத்த முடியுமோ விரிவுபடுத்தப்பட்டுவிட்டது. தாருல் மசீஹ் என்ற வீட்டை பாதுகாப்பதும் கூட அவசியமாக இருந்தது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டடமாக அது உள்ளது. மேலும் எல்லா வீடுகளையும் இடிப்பதும் கூட இயலாததாக இருந்தது.
நான் கூறியது போன்று அப்படியே எல்லா வீடுகளையும் இடித்து பள்ளியாக மாற்றிவிட்டாலும் கூட 3 அல்லது 4 லட்சம் பேர் தொழ முடியாது. ஆம், நிச்சயமாக சாத்தியமாகக்கூடிய ஒரு காரியமாவது குடியிருப்புகள் அதிகரிப்பதுடன் காதியானில் 3-4 லட்சம் பேர் தொழத்தக்க ஒரு பெரிய பள்ளியை உருவாக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அப்போது அவர்களின் கண்முன் மஸ்ஜித் அக்ஸா தான் இருந்தது. எனவே அதனை அன்னார் கூறினார்கள். பிறகு மஸ்ஜித் அக்ஸா தொடர்பாக கூறுகிறார்கள், நாம் எந்த அளவுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் மஸ்ஜித் அக்ஸாவின் 4 புறமும் விரிவுபடுத்த இயலும். நான் எந்த இடத்தில் நின்று தொழுகின்றேனோ அது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்து பள்ளியிலிருந்து வெளியில் உள்ள பகுதிதான். அக்கால பள்ளி அநேகமாக இந்த மஸ்ஜிதின் 10ல் ஒரு பகுதிதான் இருக்கும். பாருங்கள், அல்லாஹ் தஆலாவுடைய எவ்வளவு பெரிய அருளாகும் இது. மக்களின் பள்ளிகளோ காலியாக உள்ளது. இங்கோ நாம் எவ்வளவுதான் பெரிதாக ஆக்கினாலும் அது குறுகியதாக ஆகிவிடுகிறது. எதுவரை என்றால் தொழுவதற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. பின்னர் அன்னார் இன்னொரு சம்பவத்தை கூறினார்கள். இதனையும் முன்னர் கேட்டுள்ளோம். ஒருமுறை என்னிடம் ஒரு செயல் வெளிப்பட்டது. அதனால் நான் மிகவும் பயந்து விட்டேன். அதில் என்னிடம் தவறு வெளிப்பட்டது. உடனே பிடிபட்டு விட்டேன். ஆனால் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விரைவாக நான் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். அந்த சம்பவமானது அன்னார் ஜும்மா தொழுகைக்காக சென்றார்கள். கூறுகிறார்கள், என் வயது அப்போது 15-16 இருந்தது. நான் வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் ஒரு மனிதர் பள்ளியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். பள்ளியில் தொழ இடமில்லை என்று அவர் கூறினார். உடனே அவர் பேச்சை கேட்டு நானும் திரும்பிவிட்டேன். வீட்டில் லுஹர் தொழுதுவிட்டேன். உள்ளபடியே பள்ளி நிறைந்து விட்டதா, அங்கு உட்கார இடம் உள்ளதா இல்லையா என்று பார்க்காமல் இருந்தது எனது தவறுதான். எவ்வாறு இருப்பினும் நான் சிறு வயதிலேயே தொழுகையை பேணுபவனாக இருந்தேன். இதுவரை ஒரு தொழுகையையும் வீணாக்கியதில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் ஒருபோதும் தொழுதீரா இல்லையா என்று கேட்டதில்லை. கூறுகிறார்கள், எனக்கு நினைவுண்டு, எனக்கு 11வது வயதாக இருந்தது. ஒரு நாள் நான் zuhர் அல்லது இஷா வேளையில் ஒது செய்துவிட்டு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கோட்டை அணிந்தவாறு இறைவனுக்கு முன் மிகவும் அழுதேன். நான் ஒருபோதும் தொழுகையை விடமாட்டேன் என்று. அல்லாஹ்வின் அருளால் இந்த உறுதிமொழிக்கு பிறகு நான் தொழுகையை விட்டதே கிடையாது. ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்தேன். விளையாட்டு கவனத்தில் சிறு வயதில் ஜமாத்தாக தொழுவதில் அசட்டையாகி விடுகிறது. ஒருமுறை ஒருவர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என்னை பற்றி இவரை ஜமாத்துடன் தொழுவதில் கவனமாக இருக்குமாறு புரிய வையுங்கள் என்று புகார் செய்தார். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், மீர் முகமது இஸ்ஹாக் சாஹிப் என்னை விட 2 வயது இளையவர். எனவே இருவரும் ஒன்றாக விளையாடுவோம். எனது தாய் வழி பாட்டனார் மீர் நாசிர் நவாப் சாப் அவர்கள் இயல்பில் வேகம் உள்ளவர். எனவே மீர் முகமது இஸ்ஹாக் சாஹிபிடம் மிகவும் கோபம் கொள்வார்கள், தொழுமாறு கூறுவார்கள். இது பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தெரியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என்னை பற்றி ஒருவர் புகார் கூறியதும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஒருவர் தமது தந்தைக்காக தொழுகிறார். அதாவது மீர் முகமது இஸ்ஹாக் சாப் தமது தந்தையாரான மீர் நாசிர் நவாப் சாஹிபுக்காக தொழுகிறார். இன்னொருவர் எனக்காக தொழுவதை நான் விரும்பவில்லை, இறைவனுக்காக தொழுவதையே விரும்புகிறேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் என்னிடம் தொழுமாறு கூறியதில்லை. நான் சுயமே எல்லா தொழுகைகளையும் தொழுது வந்தேன். இதிலிருந்து தமது தாய் தந்தையர் தம்மை தொழுமாறு கூறக்கூடாது என்று சிறுவர்கள் பொருள் கொண்டுவிடக்கூடாது, அல்லது சிறுவர்களை தொழுமாறு தூண்டுவது நமது பொறுப்பல்ல என்று ஒருபோதும் பெற்றோர்களும் நினைத்துவிட வேண்டாம். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நல்லெண்ணம் இருந்தது. மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்தான் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி என்ற முன்னறிவிப்பை உண்மைப்படுத்தப் போகிறவர் என்று அறிந்திருந்தார்கள்.
இவர் அல்லாஹுக்காகவே தொழுகிறார் என்ற உறுதியும் அன்னாருக்கு இருந்தது. தன்னை தாமே அவர் திருத்திக் கொள்ளவும் செய்வார் என்ற உறுதியும் இருந்தது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 11 வயதிலேயே தொழுகையில் உருகி துஆ செய்ததே அன்னாருக்கு தொழுகையில் நல்ல கவனம் இருந்ததை காட்டுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், அந்நாளில் அல்லாஹ் தஆலா எனது கவனமின்மையை அகற்ற விரும்பினான். சில நேரங்கள் சில அசட்டை நாள் ஜமாத்துடன் தொழுவதில் கவனம் இல்லாமல் போய்விட்டாலும் அதனையும் அல்லாஹ் தஆலா அகற்ற விரும்பினான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் ஜும்மா தொழாமல் வருவதைக் கண்டு, நீர் ஜும்மா தொழ போகவில்லையா என்று கேட்டார்கள். நான் போகத்தான் செய்தேன், ஆனால் தொழுவதற்கு பள்ளியில் இடமில்லை என்று கூறினேன். நான் ஏதோ சொல்லிவிட்டேன் கூறுகிறார்கள். நான் உள்ளத்தில் மிகவும் பயந்து விட்டேன். அடுத்தவர் கூறியதை ஏன் ஏற்றுவிட்டோம்? அவர் உண்மை சொன்னாரா, பொய் சொன்னாரா? அவர் உண்மையை சொல்லியிருந்தால் நல்லது, பொய் சொல்லியிருந்தாலோ அவர் சொன்னதை நான் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் சொல்லிவிட்டேனே. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் கோபம் கொள்வார்களே என்று பயந்தேன் கூறுகிறார்கள். நான் உள்ளத்தில் மிகவும் பயந்து போய்விட்டேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்களோ என்று. இவ்வளவுக்குள் மௌலவி அப்துல் கரீம் சாப் அவர்கள் தொழுதுவிட்டு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வந்தார்கள். அன்னார் சிறுநீரக வலியின் காரணத்தால் தொழ போகவில்லை. இன்று என்ன ஆகப் போகிறதோ என்று நான் அங்கும் இங்கும் சுற்றிக் கொண்டிருந்தேன். அவர்கள் வந்தவுடனேயே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இன்று நிறைய பேர் தொழ வந்திருந்தார்களோ, பள்ளியில் தொழுவதற்கே இடமில்லையா? அன்னார் இவ்வாறு கேட்டதும் எனது உள்ளம் அமர்ந்துவிட்டது. அவர் உண்மை சொன்னாரா, பொய் சொன்னாரா தெரியவில்லையே என்று. ஆனால் அல்லாஹ் எனது கண்ணியத்தை பாதுகாத்தான். அவர்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லும் இயல்பு அதிகமாக இருந்தது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை கேட்டதும் அவர்கள் கூறினார்கள், ஹுசூர், அல்லாஹ்வுடைய பெரும் கருணையால் பள்ளி நிறைந்து விட்டது, உட்காருவதற்கு சிறிதும் இடமில்லை. அந்த மனிதர் கூறியது உண்மைதான் என்று அப்போது நான் புரிந்து கொண்டேன். அல்லாஹ் தஆலா நமது முன்னேற்றத்திற்கு இந்த வழியைத்தான் வைத்துள்ளான். வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். பள்ளிகள் மக்களால் நிறைந்திருக்க வேண்டும். எதுவரை நீங்கள் பள்ளி வாயிலை நிரப்புவீர்களோ அதுவரை நீங்கள் நிரம்பியிருப்பீர்கள். நீங்கள் பள்ளியை விட்டுவிட்டால் அப்போது இறைவன் உங்களையும் விட்டுவிடுவான். காதியானின் விரிவாக்கம், அஹ்மதியா ஜமாத்தின் முன்னேற்றம் மற்றும் விரிவாக்கம் வெறும் எண்ணிக்கையை பொறுத்ததல்ல. மாறாக விரிவாக்கம் நமது குடியிருப்புகளை அதிகரிப்பதுடன் கூடவே இறைவனது வீட்டை நிரப்புவதையும் சார்ந்திருக்கிறது. ஓர் அஹ்மதி அவர் காதியானில் வசிப்பவராக இருந்து அவர் காதியானின் வளர்ச்சியை காண விரும்பினால், அல்லது ஒருவர் ரப்வாவில் வசிப்பவராக இருந்து ரப்வாவின் முன்னேற்றத்தை காண விரும்பினால், மேலும் ஜமாத்தின் முன்னேற்றத்தை காண விரும்பினால் குடியிருப்புகளுடன் கூடவே பள்ளிகளை நிரப்புவதும் கூட மிக மிக அவசியமாகும். இறை அருளால்தான் இந்த வளர்ச்சிகள் கிடைக்கின்றன. அல்லாஹுடைய அருள் அவனது வீட்டை நிறைப்பதன் மூலமும் அதிகமாகிறது. ஆகவே இன்று நாம் பள்ளியின் கட்டுமானங்களை குறித்து பேசுகின்றோம். அதேபோல் எல்லா இடங்களிலும் பள்ளிகளை சிறியதாக்குவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுடன் தூய தொடர்பு வைப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும். அதன் மூலம் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒவ்வொரு முன்னறிப்பையும் சுயமும் நிறைவேற காண வேண்டும். பிறகு காதியானின் நிலைமை எவ்வாறு இருந்ததென்று ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள்
முன்னறிவிப்புகள் குறித்து மேலும் சில விஷயங்களை சுட்டிக்காட்டினார்கள். கூறுகிறார்கள், நான் காதியானின் முன்னேற்றம் பற்றிய முன்னறிவிப்புகளை பற்றி கூறுகிறேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காதியான் கிராமம் வளர்ச்சியடைந்து பெரும் நகரமாகிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டது. மும்பை, கல்கத்தா போன்ற நகரங்களைப் போல் 9 அல்லது 10 லட்சம் வரை மக்கள் தொகை பெருத்துவிடும். நான் ஏற்கனவே கூறியது போன்று அவர்கள் காலத்திற்கு ஏற்ப கூறப்பட்ட மதிப்பீடாகும். இது அதன் மக்கள் தொகை வடக்கிலும் கிழக்கிலும் விரிவடைந்து காதியானிலிருந்து 9 மைல் தூரத்தில் உள்ள பியாஸ் நதி வரை சென்றுவிடும். இந்த முன்னறிவிப்பு அச்சாகி வெளிவரும்போது காதியான் மக்கள் தொகை ஏறக்குறைய 2000 இருந்தது. ஒரு சில உறுதியான வீடுகள் தவிர பிற அனைத்தும் பச்சை செங்கற்களால் கட்டப்பட்டவை. வீடுகளின் மாத வாடகை எவ்வளவு குறைவாக இருந்ததென்றால் 4-5 அணாவுக்கு வீடுகள் கிடைத்தன. வீடு கட்டும் நிலங்கள் எவ்வளவு மலிவு என்றால் 10-12 ரூபாய்களில் நல்ல வசதியான வீடு கட்டும் அளவுக்கு நிலங்கள் கிடைத்தன. கடை வீதிகளின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால் 2-3 ரூபாய்க்கு ஒரே நேரத்தில் மாவு வாங்க முடியாது. மக்கள் அனைவருமே மாவு வைத்திருந்தார்கள். கோதுமை வைத்திருந்தார்கள். அதை மாவாக்கி ரொட்டி தயார் செய்பவர்களாக இருந்தனர். மாவரைக்கும் எந்திரமும் அவர்களிடம் இருந்தது. கல்வியை பொறுத்தவரையில் ஓர் அரசு பள்ளிக்கூடம் இருந்தது. தொடக்க கல்வி வரை இருந்தது. அதன் ஆசிரியர்கள் சிறு அலவன்ஸ் வாங்கிக் கொண்டு தபால் வேலைகளையும் சேர்த்து பார்த்து வந்தனர். வாரத்திற்கு ஒரு முறை கடிதம் வந்தது. முன்னறிவிப்புகள் நிறைவேறுவதற்கான வெளிப்படையான எந்த வாய்ப்பும் இருந்ததில்லை. 11 மைல் தூரத்தில் தான் ரயில்வே இருந்தது. அதன் பாதை மிக சீரற்றதாக இருந்தது. ஓர் ஊரில் ரயில் தடம் இருந்தால் அதற்கு அருகே உள்ள பகுதிகளில் குடியிருப்புகள் அதிகமாகின்றன. எந்த தொழிலகங்களும் காதியானில் இருந்ததில்லை. அதன் மூலம் தொழிலாளர்கள் மூலம் ஒரு ஊரில் குடியிருப்புகள் வளர வாய்ப்பு ஏற்படுவதற்கு. அரசாங்க அலுவலகங்களும் காதியானில் இருந்ததில்லை. அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுவதற்கு. மாவட்ட அலுவலகமோ கோட்டாட்சியர் அலுவலகமோ இருந்ததில்லை. காவல் நிலையமும் இருந்ததில்லை. பெரும் கிட்டங்கிகள் இருந்ததில்லை. சந்தைகளும் இருந்ததில்லை. முன்னறிவிப்புகள் செய்யப்பட்ட போது ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள் சில 100 பேருக்கு மேல் இருந்ததில்லை. அவர்களை அங்கு வந்து வசிக்குமாறு கட்டளையிட்டு ஊரை வளர்ச்சியடை செய்வதற்கு. இந்த சூழ்நிலையை முன்னிறுத்தி இந்த முன்னறிவிப்பை ஆய்வு செய்தவாறு இக்கால காதியானையும் பாருங்கள். இப்போது காதியான் பியாஸ் நதி வரை பரவாவிட்டாலும் கூட அல்லாஹ்வின் அருளால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தும் கூட இன்றைய காதியானை பார்த்தே ஒரு மனிதர் இதனை ஓர் அடையாளம் என்று அறிய முடியும். ஆனால் நிபந்தனை அம்மனிதருக்கு அறிவுடைமையும் நீதியான பார்வையும் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று நிச்சயமாக ஓர் அஹ்மதிக்கு அது ஈமானின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. அந்நியர்களுக்கும் கூட இதன் பக்கம் கவனம் திரும்புகிறது. பல ஆராய்ச்சியாளர்களும் கூட காதியான் செல்கின்றார்கள். இங்கு இஸ்லாமிய பாடத்தில் வல்லுநர்களாக கருதப்படுகின்றவர்களும் அஹ்மதியத் எடுத்து வைக்கின்ற உண்மை இஸ்லாம் எது என்று பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் காதியான் செல்கின்றனர். அதன் பிறகு நமது கருத்துக்களை எழுதுகின்றனர். அவர்களின் தாக்கங்களை கண்டு மனிதன்
இங்கு இஸ்லாமிய பாடத்தில் வல்லுநராக கருதப்படுகின்ற ஒருவர் அஹ்மதியத் எடுத்து வைக்கின்ற உண்மை இஸ்லாம் எது என்று பார்ப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் காதியான் வந்தார். அதன் பிறகு தமது கருத்துகளையும் எழுதினார். அவரது தாக்கங்களை கண்டு மனிதன் வியக்கின்றான். சில அந்நியர்கள் கூட நுட்பமான சிலவற்றை கவனித்து கருத்துக்களை கூறுகின்றனர். அவருடைய கருத்துகள் எல்லாம் அச்சிட்டு வெளியிடப்படும். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதியானின் முன்னேற்றத்தை பார்த்த விஷயங்களில் காதியானின் வளர்ச்சி குறித்த அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு காட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பது அவசியமும் இல்லை. ஆம், காட்டப்பட்டதை விட வளர்ச்சி குறைவாக இல்லாமல் இருப்பது அவசியமாகும். அதைவிட அதிகமாக முன்னேற்றம் ஏற்பட்டால் அந்த முன்னறிவிப்புக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. அது அன்னாரின் மகிமையை அதிகரிப்பதாகவே இருக்கும். ஆகவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவின் பொருள் இதனை விட அதிகமாக காதியான் விரிவடையாது என்பதல்ல. பியாஸ் நதி காதியானுக்குள் ஓடுகின்ற ஒரு வாய்க்காலாக ஆகிவிடும் அளவுக்கு காதியான் வளர்ச்சி பெற்று விடுவது ஒரு நேரத்தில் சாத்தியமாகும். காதியான் அதைவிட விரிந்து ஹோஷியார்பூர் மாவட்டம் வரை செல்வதும் சாத்தியமேயாகும். காதியானில் இப்போது ஜமாத்தின் கட்டடங்களில் அதிகரிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது தவிர ஜமாத் ஊழியர்களுக்கான குடியிருப்புகள், பிளாட்டுகள், பிற கட்டடங்கள் உருவாகின்றன. அதேவேளையில் காதியானில் வசிப்பவர்களுக்கு அவர்களின் நிலைமைகளை நன்றாக்கி பெரும் பெரும் கட்டடங்களை கட்டுவதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் தருகிறான். இது தவிர இந்தியாவின் அகமதிகளுள் வசதி படைத்தவர்கள் தமது கட்டடங்களை அங்கு கட்டுகின்றனர். மேலும் உலகம் முழுவதும் உள்ள அகமதிகளின் கவனமும் இதன் பக்கம் உள்ளது. ஒவ்வொரு அகமதியும் இதனையே கவனத்தில் கொள்ளவும் வேண்டும். இதுவே முன்னேற்றத்திற்கான ரகசியமாகும். ஒவ்வொரு முன்னேற்றத்தின் ரகசியமும் முன்னேற்றத்தின் பங்கு பெறுவதன் ரகசியமும் இறைவனது வீடுகளை நிரப்புவதும் அதனுடன் தொடர்பை ஏற்படுத்துவதும் ஆகும். எங்கு இறைவனை ஒருவர் விட்டுவிட்டாரோ அங்கு அவரை இறைவனும் விட்டுவிடுகின்றான். இது காதியானுடைய வளர்ச்சியுடன் மட்டும் தொடர்புடையதல்ல, முழு ஜமாத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியுடன் தொடர்புடைய விஷயமாகும். அதாவது உங்கள் பள்ளியை நீங்கள் சின்னதாக்கிவிட வேண்டும். இறைவனது உதவி ஒத்தாசைகளின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், காதியானின் முன்னேற்றம் மட்டுமல்ல, மாறாக ஜமாத்தின் எல்லா வகையான வளர்ச்சிக்கான இறை வாக்குறுதி உள்ளது. ஓர் அடையாளம் நிறைவேறும் என்ற எண்ணம் அதிகரிக்கிறது. சிலவேளை சில சூழ்நிலைகளில் சிலரிடம் ஒரு நிம்மதியின்மை உருவாகிவிடுகிறது. சுயமே ஒரு மதிப்பீடு செய்து ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றனர். இந்த பணி இன்ன முன்னறிவிப்புக்கு ஏற்ப நடக்கும் என்று. சிலர் நெருக்கடியான சூழ்நிலைகளை பார்த்து குழப்பமும் அடைகின்றனர். இன்று பாகிஸ்தானில் இருந்து ஒரு செய்தி வந்துள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் அரசு தமது சிந்தனைப்படி சில பிரிவினரின் நூல்களை பிரிவினைவாத தடுப்பு என்ற பெயரில் தடை செய்துள்ளது. அவற்றுள் அத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத சில நமது ஜமாத் நூல்களும் அடங்கும். அல் ஃபஸல், ரூஹானி ஹசாயின் போன்றவை. படிக்காத மௌலவிகளின் கூற்றுகளை ஏற்று அரசு தடை செய்துவிட்டது. மௌலவி என்ன கூறினாலும் அரசு ஏற்றுக்கொண்டு விடுகிறது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களில் இஸ்லாத்தின் அழகிய போதனையை எடுத்துக் கூறியுள்ளார்கள். எப்போதும் இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். மௌலைமார்கள், முஸ்லிம்கள், பிற மதத்தவர்கள் ஆகியோருக்கு சரியான வழியின் பக்கம் கவனம் மூட்டினார்கள். என்னதான் நிலைமைகள் ஏற்பட்டாலும் நாம் அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது. அதற்கு தேவையும் இல்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் மீண்டும் மீண்டும் கூறுகிறான், இன்னி மஅல் அஃப்வாஜி ஆதீக பக்தத்தன். இறைவனது உதவி திடீர் என்று வரும். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது பற்றி கூறுகிறார்கள்,
அந்த உதவி எப்போது வரும் என்று உங்களால் யூகிக்க முடியாது. நீங்கள் தஹஜ்ஜுத்துக்கு எழும்போது இன்னும் இலக்கு அடைவதற்கு எஞ்சியுள்ளது என்று நினைப்பீர்கள். சுப தொழுது கொண்டிருக்கும் போது தொல்லைகள் கண்ணில் தென்படும். சூரியன் உதிக்கும் போது இறைவனது உதவி உங்களிடம் வந்து சேர்ந்துவிடும். உங்களது எதிரிகளுக்கோ எல்லா புறத்திலும் துன்பங்களே சூழ்ந்து கொண்டிருக்கும். உங்கள் ஈமானை உறுதியாக வையுங்கள், இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள், உங்கள் ஈமானின் உறுதிக்காக துஆவும் செய்யுங்கள். சூரியன் உதிக்கும், நிச்சயமாக உதிக்கும். இன்ஷா அல்லாஹ் உதவி வரும், நிச்சயமாக வரும். சில பல்வேறுபட்ட செய்திகளை எடுத்து வைக்கிறேன். வக்ஃபே நோ வகுப்பில் ஒரு சிறுமி கேள்வி கேட்டார். கபரில் போர்வை போர்த்துதல், மலர் தூவுவதில் என்ன தவறு? அது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா? எவ்வாறு இருப்பினும் அதற்கு நான் பதில் கூறிவிட்டேன். அது வீணானதாகும், முற்றிலும் பிதத்தாகும். அதிலிருந்து தப்ப வேண்டும். அதனால் எந்த நன்மையும் இல்லை. மக்கள் காதியானில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரிலும் முன்னால் அவ்வாறு செய்தனர், பிறகும் செய்தனர். பிறகு அதனை சுற்றி இரும்பு வேலி போடப்பட்டு இந்த பிதாத்து பரவாமல் தடுக்கப்பட்டது. இது குறித்து ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னார் கூறினார்கள், ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரில் இருந்து சிலர் பர்க்கத்திற்குரிய பொருளாக கருதி சிறிது மண்ணை எடுத்துச் செல்கின்றனர். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரில் மலர் தூவுகின்றனர். அதனால் எந்த பயனும் இல்லை. அதனால் ஈமானும் வீணாகிவிடுகிறது. முதலில் கபரில் மலர் தூவுவதால் மண்ணறையில் இருப்பவருக்கு என்ன பயன் ஏற்பட முடியும்? அந்த ரூஹ் அந்த கபரில் இருப்பதில்லை, அது வேறொரு இடத்தில் இருக்கிறது. ஆன்மாவுக்கு வெளிப்படையான கபருடன் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதிலும் சந்தேகமில்லை. மரணமடைந்தவரின் ஆன்மா எந்த உலகில் இருந்தாலும் வெளிப்படையான கபருடனும் ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரியவரின் கபரில் துஆ செய்வதற்காக சென்றார்கள். அன்னார் கூறினார்கள், நான் துஆ செய்து கொண்டிருந்த போது அந்த கபரில் இருப்பவர் வெளியில் வந்து என் முன் மண்டியிட்டு உட்கார்ந்து விட்டார். அந்த ஆன்மா அந்த மண்ணால் ஆன கபரில் இருந்துதான் வெளிவந்து இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. மாறாக வெளிப்படையான தொடர்பின் காரணத்தால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணாலான அக்கபரின் முன் நின்றார்கள். அப்போது அந்த பெரியவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனை குறித்து இறைவன் கூறுகின்றான், சும்மா அமாதஹு ஃபஅக்பரஹ், நான் அவனை மரணிக்க செய்து கபரில் வைத்துவிட்டோம். மரணித்த பிறகு அந்த மனிதர் கபரில் வைக்கப்படுகிறார். இந்த கபரில் மனிதன் வைக்கப்பட்ட பிறகு ஆன்மா அதில் வைக்கப்படுகிறது. அந்த நபருடன் அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. எனவே அந்த கபரில் இருந்து அவருக்கு துஆ செய்யப்படுகிறது. வெளிப்படையான கபருடன் அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அதுவன்றி மலர் தூவுவதால் எந்த பயனும் இல்லை. அவருக்காக துஆ செய்வதற்காக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு உத்வேகம் எழுந்திருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் தஆலா அந்த பெரியவரின் அசல் கபரில் இருந்து அவரை அனுப்பியிருக்க வேண்டும். எனவே அந்த கபரில் இருந்து அவர் இந்த கபரின் மேல் வந்தார். அதனை அன்னார் ஆன்மீக காட்சியில் கண்டார்கள். சில ரிவாயத்தில் வருகிறது, ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள பழைய ஆட்களிடம் அந்த மனிதரின் உருவ அமைப்பை பற்றி கேட்டார்கள். அது அன்னார் கண்ட அதே ஆளாகவே இருந்தார்கள். அவரது முக அமைப்பு எல்லாம் அப்படியே இருந்தது. எவ்வாறு இருப்பினும் மலர்கள் கபரில் தூவது எந்த பலனையும் தராது. துஆ பலனளிக்கிறது. உலகில் நாம் பார்க்கிறோம், ஒருவர் அடக்கப்பட்டால் மண்ணாகி விடுகிறார். இது சட்டமாகும், இயற்கை சட்டமாகும். அத்தகைய நிலையில் வெளிப்படையான மலர்களை கொண்டு அவருக்கு என்ன தர முடியும்? ஆன்மாக்களோ நற்கூலி, தண்டனை ஆகியவற்றை பெறுவதற்காக இறைவன் முன் சென்று விட்டன. அந்த ஆன்மாவுக்கு நற்பலன் கிடைப்பதற்காக துஆ செய்ய வேண்டும். அவருக்கு இறைவன் ரஹ்மத் செய்வதற்காக துஆ செய்ய வேண்டும். இவ்வகையான இணை வைப்புக்குரிய செயல்களை கபரில் சென்று செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதிகள் அவ்வாறு செய்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் வருகின்றன. பூக்களை தூவுவது போன்றவை அர்த்தமற்ற செயல்கள். நமது கபர்களில் அதுபோன்று செய்யக்கூடாது. இன்னொரு சம்பவத்தை ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூல் எழுதப்பட்டதும் வாசிக்கப்பட்டதுமான சம்பவம் ஓர் வியத்தகு சம்பவமாகும். அதன் மூலம் சில கோணலான உள்ளம் கொண்டோரின் இயல்பையும் நாம் தெளிவாக உணர முடிகிறது. பிறகுதான் அவர்கள் கோணலாகின்றனர் என்பதல்ல, ஆரம்பத்திலேயே கோணலாக இருந்தனர். பிறகு அவர்களின் முடிவையும் அல்லாஹ் சரியாக வைப்பதில்லை. பின்னர் கூறுகிறார்கள், 1897 லாகூரில் மாபெரும் மாநாட்டின் அடித்தளம் விடப்பட்ட போது இஸ்லாம் பற்றியும் அதில் ஒரு கட்டுரை எழுதுமாறு கூறப்பட்டது. காஜா சாஹிப் தான் அந்த தூது செய்தியை கொண்டு வந்தார். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்போது வயிற்றுப்போக்கு இருந்தது. அந்த வேதனையிலும் அன்னார் அந்த கட்டுரையை எழுதத் தொடங்கினார்கள். இறையருளால் எழுதி முடித்தார்கள். காஜா சாஹிபிடம் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டுரையை தந்தபோது அவர் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இந்த கட்டுரை கண்ணியமாக பார்க்கப்படாது, எள்ளி நகையாடப்படும் என்று கூறினார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் கூறியிருந்தான், இந்த கட்டுரை உயர்வானதாக இருந்தது என்று. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இறை அறிவிப்பை பற்றி ஒரு பிரசுரம் எழுதி வெளியிடுவதை பொருத்தமான செயலாக கருதினார்கள். பிரசுரத்தை லாகூர் முழுவதும் விநியோகிக்கவும் சோரில் ஒட்டவும் செய்ய விரும்பினார்கள். காஜா சாஹிபுக்கும் ஆறுதல் கூறினார்கள். ஆனால் காஜா சாஹிபோ இந்த கட்டுரை வீணானது, பயனற்றது என்று ஒரு முடிவு செய்துவிட்டிருந்தார். நவுதுபில்லா. எனவே பிரசுரத்தை அடிக்கவில்லை, மக்களிடம் வெளியிடவும் இல்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைகளை கூறி சிலர் அழுத்தம் தந்தபோது மக்கள் படிக்க முடியாமல் போவதற்காக மக்கள் கண்களில் படாதவாறு உயரத்தில் சில பிரசுரங்களை ஒட்டிவிட்டார். மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டளையை செயல்படுத்திவிட்டதாக கூறுவதற்காகவும் அவ்வாறு செய்தார். ஏனென்றால் காஜா சாஹிபின் கருத்தின்படி இறைவனால் கட்டுரை உயர்ந்தது என்று கூறப்பட்ட அக்கட்டுரை பெரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க தகுதியற்றதாக இருந்தது. அந்த கட்டுரையை வாசிக்கப்பட வேண்டிய நாள் வந்தது. கட்டுரை வாசிக்கப்பட தொடங்கியதும் மக்கள் சிலை என அமர்ந்தனர். இதனை எல்லோரும் அறிவர். வரலாற்றில் இது வருகிறது. மக்கள் சூனியம் செய்யப்பட்டவர்களைப் போன்றிருந்தனர். குறிப்பிடப்பட்ட நேரம் முடிவடைந்தது. மக்களின் ஆர்வம் குறையவில்லை. இன்னும் நேரம் அதிகரிக்கப்பட்டது. அதுவும் போதவில்லை. மக்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டதனால் மாநாடு இன்னொரு நாள் அதிகரிக்கப்பட்டது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொற்பொழிவின் எஞ்சிய பகுதியும் வாசித்து முடிக்கப்பட்டது. ஏற்போரும் மறுப்போரும் ஒன்றுபட்டு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொற்பொழிவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்று தீர்மானித்தனர். இறைவனால் கூறப்பட்ட வார்த்தை நிறைவேறியது. ஆனால் இந்த வலுவான முன்னறிவிப்பை காஜா சாஹிபின் பலவீனமான ஈமான் மறைத்துவிட்டது. நாம் இந்த சம்பவங்களை கூறும்போது ஏற்படுகின்ற தாக்கங்கள் ஒருவேளை நாம் இந்த முன்னறிவிப்பை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன் வெளியிடுவதன் மூலம் ஏற்பட்டிருக்கலாம். கூறுகிறார்கள், காஜா சாஹிப் நிறைய படித்திருந்தார், வக்கீலாக இருந்தார் என்கின்றனர். ஆனால் கர்வம் வந்துவிட்டால் இறைவனது வார்த்தைக்கு முன் மனிதன் தனது வார்த்தைகளை பொருட்படுத்த தொடங்கினால் மனித அறிவின் மீது ஒரு திரை விழுந்து விடுகிறது. அது மனிதனை எந்த வேலையும் செய்ய விடாமல் ஆக்கிவிடுகிறது. இந்த கருத்து எத்தகையதெனில், இன்றும் கூட நாம் பெரும் படித்த மக்களிடம் இந்த நூலை தரும்பொழுது அவர்கள் அஹ்மதியத் மற்றும் இஸ்லாத்தின் போதனையினால் மிகவும் கவரப்பட்டு விடுகிறார்கள். நாம் சிலரிடம், ஏன் நிறைய பேரிடம் அவர்கள் எவ்வாறு அஹ்மதியத்தை ஏற்றார்கள் என்று கேட்டால், இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலை படித்துவிட்டு அஹ்மதியத்தை ஏற்றோம் என்று கூறுகின்றனர். ஆனால் காஜா சாஹிபின் கருத்தின்படி இது மக்களின் கேலிக்குரியதாக இருக்குமாம். ஒருபுறம் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்திருப்பதாக வாதம் செய்துவிட்டு இன்னொரு பக்கம் அவர்களின் கட்டளையின்படி அமல் செய்வதில்லை. மக்களின் புகழ்ச்சியினாலேயே அவரது முகத்தில் அறைந்தது. மக்களிடம் எந்த அளவுக்கு மார்க்க ரோஷம் இருக்க வேண்டும் என்பதை விளக்கியவாறு ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஒரு கூட்டத்தில்
தம்மை சாராதவர்களை ஏசுகிறார்கள் என்று தகவல் கிடைக்கும் என்றால் நாம் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அங்கு அவர்கள் செல்வதன் மூலமே தெரிய வருகிறது அவர்கள் உண்மையான தன்மான உணர்வின் தகுதி உடையவர்களாக இருக்கவில்லை என்று. இன்ன இடத்தில் தனது தந்தையை ஏசுகிறார்கள் என்று ஒருவருக்கு தெரிய வந்தால், இன்ன இடத்தில் தனது தாயாரை ஏசுகிறார்கள் என்று ஒருவருக்கு தெரிய வந்தால், அவர் உடனே அந்த இடத்தை விட்டு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு வெளியில் போய்விடுவார். உங்களுக்குள் உண்மையான ரோஷம் இருக்கும் என்றால் அதனை கேட்பதற்காக ஏன் செல்லுகிறீர்கள்? நீங்கள் செல்வதே உங்களிடம் ரோஷமில்லை என்று தெரிவிக்கிறது, அல்லது குறைந்த தரத்தை உடைய ரோஷம் இருக்கிறது. எனக்கு நினைவில் உண்டு, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஆரியர்கள் லாகூரில் ஒரு மாநாடு நடத்தினர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கட்டுரை அதில் எழுத வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நாம் இந்த மக்களின் வழக்கத்தை அறிவோம், இவர்கள் நிச்சயமாக ஏசுவார்கள், எனவே நாம் அவர்களின் மாநாட்டில் பங்கு பெற மாட்டோம். ஆனால் டாக்டர் மிர்சா யாக்கூப் பே சாஹிப், லாகூரில் சில பிரமுகர்கள் நம்மை நல்வரவு கூறி இந்த அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இப்போது நாட்டில் அரசியல் நடவடிக்கைகள் வேறு ஆரம்பமாகிவிட்டன, எனவே ஆரியர்களின் நிலைமை மாறிவிட்டது, எனவே கட்டுரை எழுதுங்கள், இதனால் இஸ்லாத்திற்கு பெரும் பயன் ஏற்படும் என்று கூறினார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்பந்தத்தினால் தாம் வெறுத்த போதிலும் அவர்களின் பேச்சை ஏற்றுக்கொண்டார்கள். கட்டுரை எழுதினார்கள், படிப்பதற்காக லாகூருக்கு அனுப்பினார்கள். இன்னும் சில நண்பர்களும் உடன் சென்றனர். அங்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டுரை படிக்கப்பட்டது. அது முழுவதும் அன்பு நேசம் பற்றியதாக இருந்தது. அதற்கு பிறகு ஓர் ஆரியர் ஒரு கட்டுரை படித்தார். அதில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடுமையான ஏச்சும் பேச்சும் இருந்தது. கிறிஸ்தவர்களும் ஆரியர்களும் கூறுகின்ற எல்லா அசுத்தமான ஆட்சேபனைகளையும் அவர் கூறினார். எனக்கு இன்று வரை எனது கவனமின்மை குறித்து ஆதங்கம் ஏற்படுகிறது. என்னுடன் இன்னொருவரும் அமர்ந்திருந்தார். அது யார் என்று எனக்கு சரியாக நினைவில்லை. ஆரிய சொற்பொழிவாளர் தமது கடும் சொற்களை தொடங்கியதும் நான் எழுந்தேன். நான் செல்கிறேன் என்று கூறினேன். என்னுடன் இருந்தவர் கூறினார், மௌலை சாஹிபும் மற்ற ஆலிம்களும் இருக்கிறார்கள், எழுந்து செல்வதுதான் சரியாக இருக்கும் என்றால் அவர்கள் ஏன் எழவில்லை? அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை அவர்களே அறிவார்கள், ஆனால் என்னால் உட்கார இயலாது. அவர் கூறினார், வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, வாசலில் மக்கள் வேறு கூடியிருக்கிறார்கள், நீங்கள் நடுவிலிருந்து எழுந்து சென்றால் குழப்பம் ஏற்படும், கூச்சல் ஏற்படும், அமைதியாக அமர்ந்திருங்கள். நான் அவர் பேச்சை கேட்டு அமர்ந்து விட்டேன். எனக்கு இப்போது வரை ஆதங்கம் ஏற்படுகிறது. இறைவன் என் உள்ளத்தில் ஒரு நல்ல தூண்டுதலை இட்டான். நான் ஏன் எழுந்து வரவில்லை? மாநாட்டில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசப்படுகிறது என்று நான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறியபோது அன்னார் கடும் கோபம் கொண்டார்கள். ஹதரத் முதலாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மீதும் கடும் கோபம் கொண்டார்கள். ஏன் எதிர்ப்பு தெரிவித்து வரவில்லை? சகித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க கூடாது என்று ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் மீண்டும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், மௌலவி முகமது அஹ்சன் சாப் அந்த மாநாட்டிற்கு செல்லவில்லை. எனக்கு நினைவுண்டு, அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தவும் செய்தார்கள். மேலும் அத்தோடு அவர்கள் ஜுஹூல் ஆகிவிட்டது என்று கூறிக்கொண்டே சென்றார். அதை நான் அவர்கள் அவ்வாறு கூறுவதை முதன்முறையாக கேட்டேன். ஜுஹூல் என்ற சொல்லிற்கு தவறு நிகழ்ந்துவிட்டது, கவனமின்மை ஏற்பட்டுவிட்டது என்று பொருள். தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டே சென்றார். அவர் மக்கள் சிரிக்கும் அளவுக்கு இதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டார். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அதை மன்னித்து விட்டார்கள். பிறகு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நம்மிடையே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பு இருக்கிறது, அது போதும். ஆகவே நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் ஏச்சுக்களை பின்னாளில் தொகுத்து ஒரு நூல் வடிவில் வெளியிடுவது கூட தவறில்லை. ஏனெனில் ஏச்சுக்களை படிப்பதும் இவ்வியக்கத்தின் ஆதரவின் ஒரு பகுதியே ஆகும். ஆனால் அந்த சபையில் உட்காருவது ஒவ்வொருவரின் வேலை அல்ல. எவர் அதை கேட்கிறாரோ அவர் அதை பதிவு செய்து கொள்ளட்டும்.
எனவே எல்லோரும் சென்று அமர்வது அந்த சபைக்கு கண்ணியம் அளிப்பதாகிவிடும். அன்னார் கூறுகிறார்கள், எதிரிகள் நம்மை பற்றி எழுதுவதை நாம் எழுதுவதும் வருங்கால சந்ததியினருக்காக மிக மிக தேவையான ஒன்றாகும். ஆனால் அந்த சபைகளில் போய் அமர்வதால் வருங்கால சந்ததிகளுக்கும் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை, மேலும் இக்காலத்தில் இருப்பவர்களுக்கும் பயனில்லை. எனவே எவர் இதுபோன்ற சபைகளுக்கு செல்கின்றார்களோ அவர்கள் தமது ரோஷத்தை அளிக்கின்றார். எனவே நான் ஜமாத்தில் உள்ள நண்பர்களுக்கு அறிவுரை கூறுகிறேன், எச்சரிக்கையாக இருங்கள், எவரும் அதுபோன்ற சபைகளுக்கு செல்லக்கூடாது. ஆக இந்த விஷயத்தை இன்றும் கூட நமது பெரியவர்களும் இளைஞர்களும் நினைவில் கொள்ள வேண்டும். அதுபோன்ற சபைகளில் இருந்து எழுந்து வந்துவிட வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு எப்போதும் சரியான முடிவு எடுப்பதற்கும் சரியான வழியில் நடப்பதற்கும் நல் வாய்ப்பை தருவானாக. இதனைத் தொடர்ந்து நான் கடந்த ஹுத்பா சம்பந்தமாக ஒரு விஷயத்தை கூறுவேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருமல் அகன்றது குறித்து ஒரு சம்பவத்தை கூறினேன். அது குறித்து ஒருவர் எழுதியுள்ளார், நான் படித்துள்ளேன், அதில் வாழைப்பழம் என்று கூறப்படவில்லை, ஆப்பிள் பழம் என்று தான் கூறப்பட்டுள்ளது என்று. எவ்வாறு இருப்பினும் இறை அறிவிப்பு நிறைவேற வேண்டியிருந்தது, நிறைவேறியது. 2 பழங்களை பற்றியுமே அந்த அறிவிப்பில் வருகிறது. முதலில் அவர்கள் வாழைப்பழத்தை உண்டார்கள், நான் தடுத்தேன், அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு ஆப்பிளை எடுத்து உண்ணத் தொடங்கினார்கள். அதனை ஹலீஃபா ரஷீதுத்தீன் சாப் அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். அது எத்தனை புளிப்பாக இருந்ததென்றால் ஆரோக்கியமான மனிதருக்கே அதனால் இருமல் வந்துவிடும். அன்னார் புன்னகைத்தவாறு கூறினார்கள், இருமல் போய்விட்டது என்று அல்லாஹ் என்னிடம் கூறிவிட்டான். எனவே நான் எனக்கு பிடிக்காவிட்டாலும் இந்த ஆப்பிளை உண்டேன். ஆக அசல் விஷயம் என்னவென்றால், உங்களுடைய துஆவினால் சுகம் கிடைத்துவிட்டது, எனவே அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் கூறினான். இதுவே அசலாகும். நான் இதை கூற காரணம், எனக்கு ஒரு கடிதம் வந்தது. மக்கள் வேறு இடங்களில் இந்த சம்பவங்களை மேலும் படித்தால் இன்னும் அதிகமான கடிதங்கள் வரக்கூடும். என்னுடைய குறிப்பில் இருந்தது, ஆனால் அதை நான் படிக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் ஆப்பிள் பழம் மற்றும் வாழைப்பழம் இரண்டை பற்றிய குறிப்பும் இருக்கிறது. இப்போது நான் ஜும்மாவிற்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். தர்வேஷ் ஹாஜி மன்சூர் அகமது சாப் அவர்களுடையதாகும். மே 1, 2015 அன்று காதியானில் தன்னுடைய 85வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள சாங்கிரியானில் 1929 பிறந்தார்கள். தந்தையார் ஹதரத் நிசாமுத்தீன் சாப் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி ஆவார்கள். அவர்களுடைய தாயாரும் சஹாபியாவாக இருந்தார்கள். தொடக்க கல்விக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய சகோதரர்களுடன் சேர்ந்து பர்னிச்சர் தயாரிக்கும் தொழிலை கற்றார். 1947 ஆண்டு காதியானுக்கு ஹுத்தாம்களை சூழ்நிலைகளின் காரணத்தினால் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தபோது தலைமையகத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் 25 மைல் தூரம் நடந்தே வந்து ஆழமான ஆறுகளை கடந்து லாகூரில் உள்ள ரத்தன் பாகை வந்தடைந்தார்கள். 2வது ஹலீஃபத்துல் மஸீஹிடம் வந்தார்கள். பல சிரமங்களுக்கிடையில் செப்டம்பர் அல்லது அக்டோபர் 1947 காதியான் வந்து சேர்ந்தார்கள். ஆரம்பகால தர்வேஷ்களில் ஒருவர் கடும் எதிர்ப்புகளுக்கிடையில் மிகவும் வீரத்துடன் தொண்டு செய்தார். ஆரம்ப காலங்களில் மழையின் காரணத்தால் சில சுவர்கள் இடிந்து விழுந்தன. அதை அவர்கள் சீர்படுத்தினார்கள். இதுபோன்ற பல முக்கியமான பணிகள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்தார்கள். அவற்றுள் பெஹ்ஷ்தி மக்பராவுடைய சுவரை கட்டுவது, தலைமையக நூலகத்தில் உள்ள நூல்களை பாதுகாப்பது ஆகியவை அடங்கியிருந்தது. காதியானுடைய சூழ்நிலைகளை சரிபடுத்தி அவர்கள் தம்முடைய நன்னடத்தை மூலமாக முஸ்லிம் அல்லாதவர்களோடு தொடர்பு கொண்டு சமரசம் செய்தார்கள். மிக சிறந்த செயல் வீரராக இருந்தார்கள். சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவினுடைய கட்டுமான பணிகளில் மேஸ்திரியாக பணியாற்றியதை தவிர தச்சு வேலைகள் அனைத்தையும் செய்வார்கள். தேவை ஏற்படும் பொழுது தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி சிறந்த முறையில் வேலை செய்தார்கள். அவர்களுக்கு மினாரத்துல் மஸீஹின் மீது மார்பில் பதிப்பதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்தது. கனமான மார்பில்களை மேலே கொண்டு செல்வதற்காக தரமிக்க மரத்தால் ஆன ஸ்டாண்டுகளையும் எந்திரங்களையும் தயார் செய்தார்கள். ஏனென்றால் அவைகளை மேலே கொண்டு செல்வதற்கு வேறு எந்த வழியும் இருக்கவில்லை.
பிறகு மினாரா முழுவதும் கல் பொருத்தப்பட்டது. உச்சியில் அந்த கலசத்தை அமைப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு எளிய முறையில் செய்வதற்கான வாய்ப்பை தந்தான். இதுபோன்று ஸ்ரீநகர், ஜம்மு, மஷ்கரா, சாந்தன் போன்ற ஊர்களில் பள்ளிகள் மற்றும் டெல்லியின் பள்ளிவாசல் மற்றும் பிரச்சார நிலையங்கள் போன்ற கட்டுமான பணிகளில் அசாதாரணமான முறையில் நுட்பமான ஞானத்துடன் பணி செய்வதற்கான வாய்ப்பை பெற்றார்கள். பல வருடங்களாக ஆண்டு மாநாட்டின் போது கூடாரங்களை அமைக்கும் பணியும் செய்தார்கள். ஜமாத்தின் பணத்தின் மீது மிகுந்த அக்கறை இருந்தது. மிக குறைந்த செலவில் கட்டுமான பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு இருந்தது. 1992 ஹஜ் செய்யும் வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். இறுதி நேரம் வரை எல்லா ஜமாத் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார்கள். மிகவும் அற்புதமான முறையிலும் எளிமையான முறையிலும் திருமணம் நடந்தது. அவர்களது மனைவியும் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்க்கையை கழித்தார்கள். அவர்களுக்கு 6 மகன்களும் 2 மகள்களும் இருந்தனர். அனைவரும் திருமணம் புரிந்து குழந்தைகளுடன் இருக்கின்றனர். 2 மகன்கள் சிறிய வயதில் மரணமடைந்து விட்டார்கள். அந்த சோகத்தையும் சகித்துக் கொண்டார்கள். அவர்களது மனைவியும் மரணமடைந்து விட்டார்கள். அல்லாஹ் அவருடைய சந்ததிகளுக்கு அவர்களது அடியொற்றி நடப்பதற்கான நல்வாய்ப்பை தருவானாக. நான் கூறியது போன்று அவரது ஜனாசா காயிப் ஜும்மா தொழுகைக்கு பிறகு நடத்தப்படும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله